அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறது ஒரு அடிஷ்னல் டூலுங்க. இதை வச்செல்லாம் மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதை சிந்திக்கணும், ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாரு, எதுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். இதை வச்சு ட்ரேட்லாம் உங்க டெக்னிக், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், பேட்டர்ன் எது வேணா பாருங்க. அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையே தவிர்த்துடுங்க. ஏன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி இதில் யார் சொல்றதையும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்துங்க, இல்லையே தவிர்த்து. வருகிற 26ஆம் தேதி 26 நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் துவங்குதுங்க. இதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டீங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்காவது மெசேஜ் வரலனாக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. 2.5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்ட்ராடே கிளாஸ் எடுத்து. இப்போதான் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா டீட்டெயில் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிட்டேன். சரி, நம்ம இன்னைக்கு லெவல்ஸ்க்கு போவோம். அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 7 லட்சம் கான்ட்ராக்ட், 7,30,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. நேற்று ஒரு 97,000 கான்ட்ராக்ட் செல்லு கொடுத்துருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 21,000 கான்ட்ராக்ட் செல்லுட்டு இருக்காங்க. நேற்று ஒரு 55,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. எஃப்ஐ ட்ரேடர் ஆஸ் யூஷுவல் அவங்க இதில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. செல்லு ஒரு 61,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. இப்போ இதை வைத்து இந்த 2 ட்ரேடு இவங்க தான் மேட்சை வின் பண்றவங்க. யாரு எந்த பக்கம் மேட்சை கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றவங்க. இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. மறுபடியும் நாளைக்கு முடியும். லைவ்ல இவங்க ஆப்போசிட் போலாம், இவங்க ஆப்போசிட் இல்லை, இவங்க அதே டைரக்ஷன் இன்னும் பண்ணலாம், இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் அதே டைரக்ஷன்லையும் கொண்டு போகலாம். கரெக்டுங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு அடிஷ்னல் டூலாக பார்க்கலாம். நம்ம மேக்ஸ்ல தான் அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ட்ரேட்? மண்டே ட்ரேட். நாளைக்கு லீவு. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது நம்ம சேனலுடைய ஸ்லோகன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. 0 to 0 கால் இருக்கு. ஸ்டூடெண்ட்டு அந்த 5 ரூல் 0 to 0 கால் பண்றீங்கன்னா அந்த 5 ரூல் மஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த 5 ரூல். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க எப்படி என்ன ட்ரேட் பண்ணணும், 0 to 0 கால் எடுக்கணும்னாலும் கரெக்டான அந்த என்ன விலையில வாங்கணும், என்ன டைம்ல வாங்கணும், எப்போ அதை சூஸ் பண்ணணும், அது இருந்தால் மட்டும்தான் 0 to 0 கால் எடுக்கணும். ஓகேங்களா? இல்லையே எடுக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு 23,800 கால், 138 rupees, 138 ரூபாய் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணும். அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா இறங்க ட்ரை பண்ணும். மார்க்கெட் தான் சொல்றேன், நான் ஸ்ட்ரைக்க சொல்லலை. மார்க்கெட் நிஃப்டி 50 ரேஞ்சை சொல்றேன், அது ஏறுமா இறங்குமாங்கிறது. ஓகேங்களா? அப்போ 23,800 கால் சப்போர்ட் 138, ரெசிஸ்டன்ஸும் 138. அப்போ அங்க இருக்கும்போது விஷயம். சரி, அங்க வரல, அந்த பிரைஸே இல்லை சார் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட் தெரியும், அவங்க எங்க வேணா எங்க ஸ்ட்ரைக்கோ எதை சூஸ் பண்ணிடுங்க, அங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. யூடியூப் பார்க்குறவங்க இதை வச்சு உங்க அடிஷ்னலா நீங்க என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதை வேணா நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. மேக்ஸ், சம் ரூல்ஸ், வேல்யூஸ், என்ட்ரிஸ். அது மட்டும் இல்ல, அது 138 மேலே போனால் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், எதர் அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுக்கணும், ஆறு அதே டைரக்ஷன் திரும்பி போகலாம். அப்போ 1000 மைண்ட் எப்படி ஏறும்? மேக்ஸ். இப்படி இறங்கினா எப்படி இறங்கும்? எல்லாமே மேக்ஸ். இதுல ஃபால்ஸாவும் ஏமாத்துவாங்க நம்மள. கீழே இருப்பாரு, டக்குன்னு தூக்குவார், மேலே இருப்பாரு, டக்குன்னு கீழே விடுவார். இதை எல்லாமே ஏன் நம்மளை ஏமாத்துறாங்க ரீட்டைல் ட்ரேடரை? எல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடித்து நம்ம வர்த்தகம் பண்ணணும். அப்போ இன்னைக்கு 23,800 கால், 138 என்ன நடந்திருக்கா இல்லைங்கிறத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம் நம்முடன்.